எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி குயிக்காக நம்ம ஒரு பீஃப் சுக்கா பண்ணி காமிக்க போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது 1/2 கிலோ பீஃப் நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சின்ன டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது 20 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பீஃப் சுக்கா செய்கிறதுக்கு மெயினானது இதான். 5 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன். அது நல்லா வறுத்துக்கணும் எண்ணெயில். பூண்டு 5 பல் பூண்டு. இதை நம்ம ஜாரில் சேர்த்து திரித்து வச்சுக்கணும். நல்லா இது போல் திரித்து எடுத்துருக்கோங்க. 20 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. அடுப்பத்தை வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பேன் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துருங்க. அப்புறம் 20 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. நான் உங்களுக்கு பீஃபில் செஞ்சு காமிக்கிறேன். இதே அளவுகளோட மட்டனில் நீங்கள் செய்து சாப்பிட்லாம். வெங்காயம் வதங்கியாச்சு. இப்போ 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அப்புறம் நம்ம காஞ்ச மிளகாய் பூண்டு நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்தால அதை சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருங்க. கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன். மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. இப்போ நம்ம அப்படியே அவித்து வைத்த அந்த பீஃபை சேர்த்துடலாம். நல்லா பிரட்டி விட்டுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் போல் கிடக்கணும். இந்த மசாலா வாசனையெல்லாம் போகணும், நல்லா ட்ரை ஆகணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் போல் மிளகு தூள் சேர்த்துருங்க. கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை. அவ்வளோதான், நம்முடைய பீஃப் சுக்கா ரெடி. நாங்கள் மிளகாய் கிள்ளி சாம்பாரோட வச்சு சாப்பிட போகிறோம். அவ்வளோதான், இன்றைக்கி எங்களுடைய லஞ்ச் பண்ணி நாங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறோம். பை.